எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம்லாம் என்ன பேசுறாங்க, எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறாங்க. இப்போ ராணவ் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணீங்க. இது என்ன பிளான் பண்ணீங்க நீங்க? உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணவே செஞ்சாங்க மேம். நல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக அவங்கள ஒரு நல்லா இருந்துதா? பாதி நேரம் உங்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவர் என்ன பேசுறாரு உங்களுக்கு புரியல. சரியா, நீங்க என்ன சொல்லுங்க, அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. கன்ஃபார்மா நல்ல நேம் எடுத்துட்டீங்களா? கண்டிப்பா மேம். அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இவன் என்னையா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஜோன் மோட்லயே இருந்தாங்க எல்லாருமே. சோ நீங்க அதை ஃபீல் பண்ணது உண்டா பல வாட்டி? எல்லாருக்குமே நம்மள வேற மாதிரி பாக்குறாங்களோ, நம்ம ஒரு தனி பிறவியோ அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கிறவங்க உங்களை யோசிச்சாங்களா? மேம் இவங்க எல்லாருமே ஒரு இதுல ஓடிட்டு இருப்பாங்க மேம். நான் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாத்துல ஓடிட்டு இருக்கணும்னு நினைப்பேன். அது என்ன சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துல நம்ம பண்ணணும் மட்டும் அந்த வீட்டில் நான் யோசிச்சேன். அதுல தான் நான் ஓடிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா, இந்த செங்கலா கை வந்து லிக்மெண்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னால் கேம் ஆட முடியல. நீ அமைதியா உட்கார, அதுவே போதும்டா, எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் ஆனா என்னோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த லைவ் கமெண்ட்ரி கொடுக்குது. அது எல்லாருக்குமே சமகாண்டா ஆயிட்டாங்க. வீட்டில் இருக்க மொத்த பேரும் வந்து அகைன்ஸ்டா வந்துட்டு நீ பண்ணாத நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல. ஆனா எனக்கு தோணுது இது உங்க கேம், அது என் கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ராணவ் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணீங்க. அது வந்து யூ தாட் ஓகே இது விளையாட்டா பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் பவி கிட்ட அப்படின்ற ஒரு ஜோன்ல போனீங்களா? இது என்ன பிளான் பண்ணீங்க நீங்க? மேம் நான் பவி கிட்ட சொல்லும் போது ஓப்பனா சொன்னேன், நான் ஒரு மாதிரி நான் பண்ண போறேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணவே செஞ்சேன். ஆக்சுவலா இது ஓகே உங்களுக்கு, நான் சும்மா ஃபன்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி உங்களுக்கு தாட் வந்தது ஃபர்ஸ்ட்? மேம் நல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலா அவங்கள ஒரு மாதிரி நம்ம காலேஜ்ல கூட சில பேர்லாம் ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருப்போம்ல மேம், அது மாதிரி ஃபன்னா ஒரு மாதிரி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புல் பண்ணது அவங்க கிட்ட. அதனால தான் சரி நான் வந்து அவங்க கிட்ட நான் பர்சனலாக வேறு எதுவும் பேசக்கூட இல்லை. வெறும் இந்த இது வந்து எல்லாரும் மாதிரி தான் பேசுவேன். நான் தனியாக கூட்டிட்டு போய் நான் என்னோட இதான் பர்சனல் அது மாதிரி நான் பேசவே இல்லை அவங்க கிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஃபன்னா எடுத்துக்கிட்டே எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. இந்த காலேஜ் டேஸ்லலாம் நம்ம காலேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான். பட் ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் பவித்ரா? எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டு மேம், அவ்வளோதான். எனக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, எனக்கு அவங்களுக்கும் என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான். இப்போ எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நீங்க உள்ள எப்படியோ போவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆஃப்டர் இன்டர்வியூ நடக்கலாம். ஸோ உள்ள போனீங்கன்னா நீங்க, ஏன்னா ஐ திங்க் ஷி இஸ் டோட்டலி டவுன், நாட் ஜஸ்ட் சௌந்தர்யா. இவங்க போன அந்த 8 பேருமே வந்து இப்போ ஜாக்லின் கிட்டியா இருக்கட்டும், சௌந்தர்யா இருக்கட்டும், முத்துக்குமரன், எல்லாருமே இவங்களே வந்து ஒரு பிஆர் குரூப் வெளியில வேலை செய்யறன்ற மாதிரி அவங்க மைண்டை வந்து ஒரு மைண்ட் கேம்ல விளையாடி இருக்காங்க. இப்போ ராணவ் உள்ள போனீங்கன்னா நீங்க இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்வீங்க? என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் இல்லை, என்ன சொல்லுவீங்க? நம்ம வெளில எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஒரு மைண்ட் செட்டே வேறு. பட் வெளில இன்னும் ஒரு மைட் பி ஒரு 4 days இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெளில ஒரு 4 to 5 days இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மைண்ட் செட் எல்லாமே டோட்டலாக உடஞ்சி நமக்கு வேற ஒரு மைண்ட் செட்டு, வேற ஒரு ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அது. ரொம்ப நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணுவீங்க, மற்றவங்களும் உங்களை எல்லாமே லவ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், இந்த ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ லவ்க்கான ஒரு விஷயமும் திருப்பி உள்ள ஐ திங்க் விஷால் இஸ் ஆல்சோ டோட்டலி, ஏன்னா தர்ஷிகாவும் இன்னைக்கு என்ட்ரி, இப்போ இன்னொரு என்ட்ரி வருமானு எல்லாரும் எதிர்பார்த்து ப்ரோமோக்கு கீழே காமெண்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஷாலோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு. அண்ட் இது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்தது வந்து ஐ திங்க் நம்ம ஃபேட்மேன் சாரோட ஒரு ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை உள்ளே போய் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும், திருப்பி எல்லாரோட மைண்டையும் அது எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு ப்ரோமோவில் வந்து தர்ஷிகா வெர்சஸ் ஃபேட்மேன் சார் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் போயிட்டு சில விஷயம் சொன்னது வந்து ஒரு தப்பான ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரியே இருக்காது. ஓகே, உங்களுக்கு அது பார்த்தீங்களா? பார்க்கல. ஓகே, இல்லை ஜென்ரலாக இதெல்லாம் இப்போ திருப்பி சுற்றி எங்கே வருதுன்னா, இப்போ இப்போ கமெண்ட்ஸ்லேயே வெளியில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே அப்போ இவர் உள்ளே போயிட்டு முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரா, முத்துக்கு இப்போ ஓட்டு கேட்க உள்ளே போயிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஆனால் அவர் வெளியே சொல்லிட்டு தானே மேம் போனார், இது மாதிரி முத்துக்கு தான் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார் அவர்.